ஆக்டர் அஜித் குமார் பெரிய ஃபேன் பேஸ் உள்ள ஒரு ஆக்டர். 1993ல மூவிஸ்க்கு நடிக்கிறதுக்கு வந்தாரு. அவருடைய கேரியர் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 டிகேட்ஸ் லாங் அப்படின்னு சொல்லலாம். அதாவது 30 வருடங்களுக்கு மேல கேரியர்ல வந்து இருக்காரு. 1993ல முதல்ல மூவில நடிக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கு முன்னாடி சில ஆட்ஸ்ல நடிச்சிருக்காரு. அவருடைய கேரியர் பார்த்தோம்னா 3 டிகேட்ஸ், அதாவது கிட்டத்தட்ட 30 வருடங்கள் ஒரு டாப் ஸ்டாரா வந்து மெயின்டெயின் ஆயிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அஜித் குமார் நடிக்கிறதா இருந்து, ஆனா அவரு நடிக்காம வேற நடிகர்கள் நடிச்சதோ, இல்லன்னா டிராப் ஆனதோ, இல்ல செய்யவே முடியாம ஷெல்ஃப் ஆன சில ப்ராஜெக்ட்ஸ், சில மூவிஸ பத்தி இன்னைக்கு டீடைல்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நியூ, அதாவது 2001ஆம் ஆண்டு நியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு இல்லையா? எஸ்.ஜே. சூர்யா 2001ஆம் ஆண்டு இந்த படத்தை அனௌன்ஸ் பண்ணும்போது, ஏற்கனவே வாலி படத்துல நடிச்சிருந்த அஜித்தும் ஜோதிகாவும் தான் இந்த படத்துலயும் ஜோடியா நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அனௌன்ஸ் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம கரீனா கபூர் அதுல ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸும் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த படம் மொத்தமா டிராப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா 2004ல எஸ்.ஜே. சூர்யா அதை வேற ஒரு கம்ப்ளீட்டா நியூவான ஒரு ப்ராஜெக்டை ரிவைவ் பண்ணி ரிலீஸ் பண்ணாரு. லிஸ்ட்ல அடுத்த படம் மிரட்டல். 2004ஆம் ஆண்டு மிரட்டல் அப்படிங்கிற படத்துக்கு அஜித் குமார் ஆடிஷன் போனாரு. அதாவது ஏ.ஆர். முருகதாஸ் அவருடைய நடிப்புல தீனாக்கு அப்புறமா சில போட்டோ ஷூட்ஸ் நடத்தினாங்க. ஆனா அந்த படத்துக்காக தலையை மொட்டையடிக்க வேண்டியது இருந்துச்சு அப்படிங்கறனால அதுக்கு அஜித் குமார் விருப்பம் தெரிவிக்கல. சோ இதுக்கு விருப்பம் தெரிவிக்கல அப்படிங்கறனால இந்த படத்துல இருந்து அஜித் குமார் டிராப் ஆயிட்டாரு. அஜித் மட்டும் இல்லைங்க, அதுக்கப்புறம் 11 ஆக்டர்ஸ் இந்த மூவிக்கு நோ சொல்லிருக்காங்க இதே காரணத்துக்காக. அதுக்கப்புறம் 13வது ஆளா சூர்யா இதுக்கு ஓகே சொன்னனால கஜினி அப்படிங்கிற பிளாக் பஸ்டர் வெளியாச்சு. லிஸ்ட்ல நெக்ஸ்ட் இருக்கிறது நந்தா. 2001ஆம் ஆண்டு நந்தாக்கு முதல்ல அஜித் குமாரை தான் கான்டாக்ட் பண்ணாங்க. பட் அவரு நோ சொல்லிட்டாரு அப்படிங்கறதுனால சூர்யாவை அந்த கேரக்டர்ல நடிக்க வச்சாங்க. படம் நல்லா ஹிட் ஆச்சு. நெக்ஸ்ட் நான் கடவுள். டைரக்டர் பாலா அஜித் கூட ஒர்க் பண்றதுக்கு ட்ரை பண்ணது இது 2வது அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துக்காக அஜித் குமார் தன்னுடைய தலைமுடியை கொஞ்சம் நீளமாவும் வளர்த்தாரு. அண்ட் 150 நாட்கள் ஷூட்டிங்காக கான்ட்ராக்டையும் சைனும் பண்ணாரு. ஆனா ப்ரொடக்ஷன் டிலே ஆகி இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு அப்படியே ஸ்டாக்னேட் ஆயிடுச்சு. அதாவது கிடப்பிலேயே கடந்துச்சு. இதனால அஜித் குமாருக்கு மற்ற ப்ராஜெக்ட்ஸ் வந்தனால அஜித் குமார் இந்த படத்துல இருந்து விலகிட்டாரு. அதுக்கப்புறமா ஆர்யாவை வச்சு 2007ல இந்த படத்துக்கான வேலைகளை தொடங்கி படம் 2009ல ரிலீஸ் பண்ணாங்க. அடுத்தது 2002ஆம் ஆண்டு மகா அப்படிங்கிற படத்துக்காக அஜித் குமாரை கான்டாக்ட் பண்ணாங்க. இந்த மூவி வந்து ஒரு காப் மூவி. அதாவது இந்த மூவில அவர் ஒரு போலீஸா ஆக்ட் பண்ண வேண்டியது. ஆனா ஆன் செட்ல ஷூட்டிங் டைம்ல ஒரு இன்ஜுரி ஆனதுனால ஷூட்டிங்ல இருந்து டிஸ்கண்டினியூ ஆக வேண்டியது ஆயிருச்சு. அதுக்கப்புறமா டைரக்டர் இதை பத்தி சோசியல் மீடியால சொல்லியிருந்தாரு. 2006ஆம் ஆண்டு காங்கேயன் அப்படின்னு சொல்லிட்டு கே.எஸ். ரவிக்குமார் இயக்கத்துல ஒரு படம் அஜித் குமார் நடிக்க வேண்டியதா இருந்துச்சு. இந்த படத்துல கிட்டத்தட்ட ஓல்வரைன் மோட்ல இருக்கிற மாதிரி ஒரு நியூ லுக் வச்சு ஒரு போஸ்டரும் ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா இது வரைக்கும் அந்த ப்ராஜெக்ட் என்ன ஆச்சு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. அடுத்தது 2001ல ஏறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு அஜித்தும் டைரக்டர் சரணும் வந்து கொலாபரேட் பண்றதா இருந்துச்சு. ஒரு லோக்கல் ரவுடியா இந்த படத்துல அஜித் குமார் நடிக்கிறதா இருந்துச்சு. பட் என்ன காரணம் அப்படின்னு தெரியல. ஆனா அஜித் குமார் இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து விலகிட்டாரு. அதுக்கப்புறமா விக்ரம் ஹீரோவா நடிச்ச ஜெமினி படம் வந்து ஹிட் ஆச்சு. அடுத்தது 1997ல சாருமதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் அஜித் நடிக்கிறதா இருந்துச்சு. இந்த படத்தை பத்தின எந்த இன்ஃபர்மேஷனும் பெருசா வெளியில தெரியல. இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து பாதி நடந்துட்டு இருக்கும்போது அஜித் குமார் இதுல இருந்து விலகுனதா சொல்லப்படுது. அப்புறம் எல்லாருக்கும் ரொம்ப காமனா தெரிஞ்ச ஒரு விஷயம் நேருக்கு நேர். 1997ல இந்த படத்துல அஜித்தும் விஜயும் ஒன்னா நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தாங்க. ஏன்னா 1995ல ராஜாவின் பார்வையிலே அப்படிங்கிற படத்துல அஜித்தும் விஜயும் ஒன்னா நடிச்சிருந்தாங்க. அதனால மறுபடியும் அவங்க 2 பேரும் சேர்ந்து இன்னொரு படம் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயங்கரமா எதிர்பார்த்தாங்க. பட் 18 நாள் ஷூட்டிங் நடந்ததுக்கு அப்புறமா நேருக்கு நேர் படத்துல இருந்து அஜித் விலகிட்டாரு. அந்த இடத்துல சூர்யா நடிச்சாரு. 2001ஆம் ஆண்டு இதிகாசம் அப்படின்னு ஒரு படத்துல அஜித் குமார் நடிக்கிறதா இருந்துச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரோல் இருக்கக்கூடிய ஒரு படமா இருந்துச்சு. பட் இந்த படம் போஸ்டர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அப்படியே ஷெல்ஃப் பண்ணிட்டாங்க. அந்த ப்ராஜெக்ட் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியல. 2013ஆம் ஆண்டு ரெட்டை தலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஏ.ஆர். முருகதாஸ் இயக்கத்துல இந்த படம் வரதா இருந்துச்சு. இந்த படத்தோட ப்ராஜெக்ட் வேல்யூ 120 கோடி அப்படின்னும் அஜித் குமார் இந்த படத்துல ஒரு ஸ்டைலிஷ் லுக்கும் டபுள் ரோலும், அதாவது ரெட்டை வேடத்திலையும் நடிக்கிறதா இருந்துச்சு. பட் அஜித் குமாரோட ஸ்டோரி டிஸ்கஷன் பண்ண சமயத்துல அது சரியா போகல. அதனால அதுக்கப்புறமா அந்த ஸ்டோரியை விஜய் கிட்ட நரேட் பண்ணி அது கத்தி அப்படிங்கிற படமா வெளியில வந்துச்சு. 2002ஆம் ஆண்டு திருடா அப்படிங்கிற ஒரு படம் அஜித் குமார் நடிக்கிறதா இருந்துச்சு. இந்த படத்துல அஜித் குமார் ஒரு டாக்டரா நடிக்க இருந்தாரு. பட் இந்த ப்ராஜெக்ட் ஷெல்ஃப் ஆகி அதுக்கப்புறமா அதே டீம் கூட ஜனா அப்படிங்கிற படம் வெளிவந்துச்சு. சோ இதெல்லாம் தாங்க அஜித் குமார் நடிக்கிறதா இருந்து பட் நடிக்க முடியாம போய் எய்தர் ஷெல்ஃப் ஆனதோ இல்ல டிராப் ஆனதோ இல்ல வேற ஆக்டர்ஸ் வந்து நடிச்சு அந்த படம் லேட்டரா ரிலீஸ் ஆனதோ. இந்த லிஸ்ட்ல நீங்க எதிர்பார்க்காத சில மூவிஸ் கூட இருந்திருக்கலாம். ஸ்டே டியூன்ட்.